உயிர்களுக்கும் ஆண் உயிரினம் பெண் உயிரினம் மனிதன் மட்டும் கிடையாது. ஆண் பெண் இருக்கிற எல்லா இடத்துலயுமே இங்க வந்து மாத்தி மாத்தி ஒரு ஈர்ப்பு இருக்கும். அங்க எல்லா இடத்துலயும் ரதி மன்மதன் இவங்களுடைய ஒரு வேலை இருக்கும். எல்லாத்துக்குமே அந்த உணர்வை தூண்டுறதே இவங்க தான். காதல் உணர்வை தூண்டுறது ரதி மன்மதன் தான். அப்படிப்பட்ட ரதி மன்மதனை விடவும் ஈசனை தன் பக்கம் கவர்ந்து இழுக்கக்கூடிய ஆற்றல் வந்து அபிராமி என்கிட்ட இருந்துச்சான். அதனாலதான் ஈசனுடைய இடது பாகத்துல போய் கவ்வி பவ்வி பிடிச்சதுன்னு சொல்லுவாங்க. இந்த கவ்வி பிடிக்கிறது கட்டி பிடிக்கிறது எல்லாமே வந்து சுக்கரனுடைய காரகத்துவம். இதுல அம்பாள் வந்து ஈசனை வந்து அப்படி இறுகி பிடிச்சிட்டாங்க. அப்படி இந்த பாடல்ல வருது, துணை ரதி பதிசயமானது அவசியமாக முன் பார்த்தவர்தம் மதிசயமாக அன்றோ வாம பாகத்தை வவ்வியதே. இதுதான் வந்து இந்த வாம பாகத்தை வவ்வியதேன்னா ஈசனுடைய இடது பாகத்தை போய் பிடிச்சுக்கிட்டாங்க. சரி பாதி பிடிச்சிட்டாங்க, பிரிக்கவே முடியாது. அப்ப இது எல்லாமே வந்து ஆண் பெண் இணைப்பை வந்து புனிதமானதாகவும் உயர்வானதாகவும் காட்டக்கூடிய விஷயம். இந்த பாடல் வந்து சுக்கர காரகத்துவம் முழுமையா நிறைந்திருக்கிற ஒரு பாடல். அதே மாதிரி 18வது பாடலும் மிக மிக முக்கியமான சுக்கர காரகத்துவம் நிறைந்த பாடல். முந்தைய பாடல்ல நம்ம வந்து வடிவத்தை பத்தியும் அழகை பத்தியும் பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த பாடல்ல என்ன வருதுன்னு கேட்டா, சுக்கிரனுக்கு சஞ்சீவினி மூலிகை தரக்கூடிய ஒரு கிரக காரகத்துவம் இருக்கு. அதாவது இறந்தவர்களை உயிர்ப்பிக்கக்கூடிய தன்மை சுக்கிரன்ட்ட மட்டும்தான் இருக்கு. அது தேவகுருட்ட கூட வியாழன்ட்ட கூட அது கிடையாது. இவர்கிட்ட தான் அது இருக்கு. அப்படிப்பட்ட வலிமையானவர் தான் அந்த சுக்கிரன் அப்படிங்கிற கிரகம். இப்ப இந்த பாடல்ல வரக்கூடிய விஷயத்தை பத்தி நான் வந்து பாடலை படிச்சுட்டு விளக்கம் சொல்றேன். வவ்விய பாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியும் உங்கள் திருமண கோலமும் சிந்தையுள்ளே அவ்வியம் தீர்த்தென்னை ஆண்ட பொற்பாதமும் ஆகி வந்து வெவ்விய காலம் என்மேல் வரும்போது வெளி நிற்கவே அப்படின்னு இந்த பாடலை அபிராமி பட்டர் பாடுறார். இதுல என்ன சொல்றாரு தெரியுமா? முந்தைய பாடல்ல வவ்வியதே முடிஞ்சதில்ல. இப்ப வவ்விய பாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியும் அப்படின்னு ஒரு வரி வருது. இடது பாகத்துல இறைவனோட இறைவி வந்து சேர்ந்து இருக்காங்களாம். அப்படி மகிழ்ந்து இருக்காங்களாம். அப்ப 2 பேரும் சேர்ந்து மகிழ்ச்சியா இருக்கிறது இங்க சுக்கிரனுடைய காரகத்துவம் தான். ஆண் பெண் இணைப்பே சுக்கிரன்னா அதுல மகிழ்ச்சியா இருக்கிறேன்னு சொல்றாங்க. இப்ப உங்கள் திருமண கோலமும் சிந்தை விளைந்தாச்சு. சுக்கிரனுக்கு களத்திர காரகன் ஒரு பேர் இருக்கு. களத்திரம் சொன்னா வாழ்க்கை துணை. திருமணத்துக்கு அவர் முக்கியமா வேணும். அப்ப அந்த திருமண கோலமும் சிந்தையுள்ளே அப்படின்னு வரும் பொழுது சுக்கிரனுடைய இன்னும் அற்புதமான காரகத்துவம் இங்க வந்துருச்சு. இப்படி அவ்வியம் தீர்த்தென்னை ஆண்ட பொற்பாதமும் ஆகி வந்து வெவ்விய காலன் என்மேல் வரும் பொழுது எல்லாருக்கும் மரணம்ன்றது ஒரு நிலையில வரும் இல்லையா? அப்படி அந்த மரண வேலை வரும்போது காலன் பக்கத்துல வரும்பொழுது இந்த கோலத்துல வந்து காட்சி தரணுமா அப்படி ஒரு வேண்டுதல் வைக்கிறார். அப்ப இறைவனுடைய திருக்காட்சியை அம்மையப்பனா பார்த்தவங்களுக்கு முக்தி தான் கிடைக்கும், மரணம் வராது. காலனுக்கு அங்க இடம் இல்ல, வெளி நிற்கவே சொல்றாங்க. இந்த பாடல் இதோட 2வது டேக் எடுக்கும். எனக்கு திருப்பி திருப்பி அழுக வருது இந்த பாடல் படிச்சோம். நம்ம எல்லாருக்குள்ளயும் ஒவ்வொரு ஆண் பெண் 2 பேருக்குள்ளயுமே எதிர்பாலர் மேல, கணவனுக்கு மனைவி மேல, மனைவிக்கு கணவன் மேல அந்த அன்பு ஈர்ப்புத்தன்மை கடவுள் கொடுத்த வரம். அதை எல்லாரும் எப்படி அனுபவிக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியறது. ஆனா அது உண்மையிலேயே பக்தியா இருக்கிறவங்களுக்கு அந்த அன்பினுடைய உயர்வு நல்லா தெரியும். இந்த உலகத்தினுடைய மயக்கமே அன்புல தான் இருக்கு. அதுக்கு ஆண் பெண் துணை வேணும். அந்த துணை வந்து மகிழ்ச்சி தரக்கூடிய துணை எல்லாருக்கும் அமையணும். இது கிடைக்காதனால இந்த உலகத்துல எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. அப்படி